Hebron Ministries. சரி, எபிரேயன் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசி கேட்போம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? பின்பும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசியையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அங்கே போராடினவர்கள், யுத்த வீரர்கள், ராஜாக்கள், இவர்களோடு கூட இந்த அருமையான பவுல் என்ன செய்கிறான்? தீர்க்கதரிசிகளை இணைக்கின்றான். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். பை ஃபெய்த் சொல்ற மாதிரி விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். Who through faith subdued kingdoms, worked righteousness, obtained promises, stopped the mouth of lion. சிங்கம் அவர்களை பீறி போடா ஒன்னும் அவர்கள் வாய்களை அடைக்கத்தக்கதாய் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அக்கினியின் உக்கிரத்தை, அதனுடைய அக்னி அவர்களை எரிச்சு போட்டுரும். அதையே ஒரு 3 பேர் அந்த அக்னி மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பட்டய கருக்குக்கு இது எலியாவை குறித்து சொல்லப்படுது. அவனை எசபேல் கொன்று போட வேண்டும் என்று நினைச்சா அவன் தப்பிச்சு போயிடுறான். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இது எசேக்கியாவை குறித்து சொல்லுது. அவன் அதிகமாக நோய்வாய்ப்பட்டான். கர்த்தர் 15 வருஷங்கள் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். எல்லா ராஜாக்களை குறித்து தாவீதிலிருந்து எசேக்கியால எல்லா ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியனுடைய சேனைகளை முறியடித்தார்கள். இஸ்ரவேல் இல்லாத, யூதா இல்லாத அந்நிய சேனைகளை அவர்கள் முடித்தார். அதனால இங்கே பவுல் சொல்லும் பொழுது மிக அருமையாக சொல்கிறான். நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய யுத்தங்கள் வந்தாலும், அக்னியே வந்தாலும், மழையே வந்தாலும், வெள்ளமே வந்தாலும், எது நடந்தாலும் அவற்றை மேற்கொள்ளுகிற பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ஆண்டவர் முக்கிய தருணங்களில் தேவன், God at key moments. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெற முடியாதோ, எந்த இடத்துல நீங்கள் முன்னேறி செல்ல முடியாதோ, எந்த இடத்துல ஹால்ட் ஆகிடுதோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அந்த தருணத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இங்கே பார்க்கும்பொழுது 4 காரியங்கள். ஒன்று தெபோரா, பாராக் அவர்களை குறித்து பார்க்க போகிறோம். 2வது ஏசையா, பிறகு எசேக்கியா அவர்களை குறித்து பார்க்க போகிறோம். 3வது யார் அப்படின்னு பார்த்தா யோசபாத் இல்லையா? யோசபாத்தும் எகாசியல் என்ற ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அந்த அருமையான யோசபாத்தை வழி நடத்துகிறான். அவனை குறித்து பார்க்க போகிறோம். 4வது அசரியா அண்ட் ஆசா மிக மிக முக்கியமான ராஜா. ஒரு பெரிய ரிஃபர்மேஷனை கொண்டு வந்த ராஜா. இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலும் யுத்தங்கள் வருகிறது. அந்த யுத்தங்களில் அவர்கள் அந்த யுத்தங்களை ஜெயிக்கின்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பிசாசும் கூட இருந்தாலும் கர்த்தர் உங்களை கவனித்துக்கிறார், உங்களோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய திட்டங்கள் உண்மையில இருக்கும். ஹல்லேலூயா. 2வது காரியம் ரொம்ப சீக்கிரமாக போ. 2வது காரியம் எசேக்கியாவில் பார்க்கும்பொழுது இங்கே மிக முக்கியமான வார்த்தை 1-2 நாளாகமோ 32:20 வாசி 20. இது நிமித்தம் ராஜாவாகி எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். இங்க என்ன பண்றாங்க? அங்க பாராக்கும் தெபோராவும் தீர்க்கதரிசியும் ஒரு ராஜா, ஒரு கமாண்டர் ஒன்னா சேரும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? அற்புதங்களை செய்கிறார். அந்த இடத்துக்கு கொண்டு அங்க இடி முழக்கங்களை கொண்டு வராரு. இடி முழக்கம் கொண்டு இவன் சிசரா 900 இருப்பு ரதங்களோட கூட வரான். வந்தவுடனே அவன் ஜெயிச்சுட்டு அவன் அப்படியே ரதத்துல எல்லாம் சாவடிச்சிருவான். ஆனால் அவன் நினைச்சு பார்க்கல, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி திடீர்னு பார்த்தா வானத்திலிருந்து பயங்கரமான மழை. இந்த மாதிரி ஒரு மழை பெய்யுது. மழை பெஞ்சோன்னா அந்த இடம் தெபோரா பக்கத்தில் இருக்க சதுப்பு நிலம். அந்த நிலம் நல்ல விளையிற நிலம் அப்படியே இருக்கிறோம். மழை பெஞ்ச உடனே அப்படியே சேராயிடுது. கம்ப்ளீட்டாக சேராட்டோன்னு ரதம் போக முடியல. சிசேராவில் ஒன்றும் பண்ண முடியல.
அவர் 900 ரதத்தில் அவர் பெருமையாக நின்ற ஆள், எல்லாரும் சாவடிச்சோம், எவ்வளோ பேர் வந்தாலும் இவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. நினச்ச ஆள், ரதம் சிக்கிக்கிச்சு, நினச்சி பார்க்கல, இடிமுழக்கம் வருது, கீஷன் ரிவர் அப்படியே பொங்குது, அங்கேருந்து தண்ணி வருது, அப்படியே சதுப்பு நிலமாக மாறி போச்சு, எல்லாம் மூழ்க நிலையில் அவன் என்ன பண்ண, ரதத்தை விட்டு ஓடி போயிட்ட போல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்த போல இங்கே பார்க்கும்பொழுது இந்த அருமையான எசேக்கியா ராஜாவை சுற்றிலும் யுத்தங்கள் வந்து சனகரிப்பு வந்துட்டான், பயங்கரமான காரியங்கள் நடைபெறுது. அந்த சமயத்தில் போயிட்டு தீர்க்கதரிசி சொல்கிறான், யோ ஏசாயா எனக்கு உதவி செய்ய. 2 பேரும் என்ன செய்ய, அபயமிட்டார்கள், கிரைடுன்னு போடப்பட்டிருக்கு. ஆண்டவரை நோக்கி அபயமிடுகிறார்கள், வானத்தை நோக்கி பார்க்குறாங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்போது ஒரு ஸ்பீச் கொடுக்குறான் எசேக்கியா, நீ கவலைப்படாதே, அவங்ககிட்ட இருக்குது பாம்ஸ் பலம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க சொல்கிறான். அதே போல் அருமையான ஏசாயா சொல்லி அனுப்புகிறான். அப்பொழுது கர்த்தர் ஒரு தேவதூதன் அனுப்பிச்சு 1,85,000 பேரை மடங்கெடுத்துறார். யார் வந்து யுத்தத்துக்கு வந்தானோ அவன் தன்னுடைய வந்து கற்ப பிறப்பினால் அவன் கொலை செய்யப்படி சத்தமுகமாய் திரும்பி போகிறான். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆள் கர்த்தர் சத்தமுகமாக அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும், தேவன்கிட்ட முறையிடணும். அவங்ககிட்ட போய்ட்டு அக்கா அப்பா அம்மா அப்படி கத்தக்கூடாது. என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன நீர் பாதுகாத்துக்கொள்ள, ஆண்டவரே என்ன நீர் பெரிய காரியங்களை செய்யும் சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடும் பொழுது கர்த்தர் இவங்க செஞ்ச காரியம் என்ன, இவர்கள் எல்லா இடங்களிலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த யுத்தத்தில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது, கர்த்தர் ஒருவர் தான் யுத்தத்தில் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. அங்கே பெரிய வெற்றி உண்டாகிறத பார்க்க முடியுது. ஏசாயா ஒரு பழைய அருமையான ஒரு தீர்க்கதரிசி, பயங்கரமான தீர்க்கதரிசி. 66 புத்தகங்கள் இயேசுவை குறித்து தான் எழுதுகிறான். 53வது அதிகாரத்தை, ஏசாயாவில் 53வது அதிகாரத்தை யூதர்கள் படிக்க மாட்டாங்க. மேசியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. மேசியா இப்படி அடிபட மாட்டார், ஆட்டு வாயை திறக்க மாட்டார், அவரு மேசியா கிங்கு போல் வர போகிறாரு. அதனால் அவங்க என்ன ஃபர்பிடன் சாப்டர்னு சொல்லுவாங்க, அதிகமாக படிக்க மாட்டாங்க, அதை இது பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லாவற்றையும் இயேசுவை குறித்து பவர்ஃபுல்லாக எழுதின ஒரு ஆள் இவன். கடைசியில் எசேக்கியாவுக்கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கிறான். இவன் நாட்களில் நிறைய ராஜாக்களுக்கு இவன் வந்து அவன் பேர்னா உசியா ராஜா கிட்ட இருக்கிறான். அவங்க சொல்கிற வஸ்திரத்தவங்களால் ஆலயம் நிறைந்திருந்தது, இதெல்லாம் நிறைய ராஜா கிட்ட இருக்கிறான். தீர்க்கதரிசி சொல்கிறான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, எசேக்கியாவுக்கு பிறகு இந்த மனாசே ராஜாவாரான். மனாசா ராஜாவாகி அவன் தேவனை விட்டு எவ்வளோ வைராக்கியமாக இந்த வந்து எசேக்கியா ராஜா இருந்தானோ, இவன் அவனுடைய மனாசே புள்ள வந்து வைராக்கியம் இல்லை, அவன் பேய்களுக்கு போய் பலியிட ஆரம்பிச்சிடறான். பேய்களுக்கு பலியிட ஆரம்பிச்சிட்ட உடனே தேவன் அவனை வெறுத்து விடுகிறார். அவனுடைய தீர்க்க தரிசனத்தை பார்த்த உடனே அவன் ரொம்ப கோபமாகி இவன் என்ன பண்ணுறான், இந்த உட்டு இருக்குல்ல, உட்டில் தொலை போட்டு அந்த உட்டுக்குள்ளே இவனை சாக்கு பையில் இவனை போட்டு கட்டி, இந்த ஏசாவை கட்டி அந்த உட்டுக்குள்ளே இவனை வச்சு அந்த இது மரம் இருக்கிற இதனால் வச்சு கண்ட துண்டமாக அறுத்து இந்த ஏசியாவை அவன் தீர்க்க சொல்கிறான். அவன் சொல்லும்போது சொல்கிறான், சாகும் பொழுது, நான் என்னை நீ கண்ட துண்டமாக வெட்டினாலும் கர்த்தரின் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நடந்தே தீரும் என்று மறைச்சார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று பாடுகளை அனுபவிப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம். ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டுவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எந்த போராட்டம், மரணத்தையே அவங்க பார்க்க, மரணத்தையே அவங்க ஜெயமாக நினைக்கிறாங்க. மரணத்தை தான் இதில் வந்து எபிரேயரில் எழுதும்போது சொல்கிறோம், சாக கொடுத்த பிள்ளைகளை மீட்டு கொண்டார்கள். யாரை பற்றி எழுதியிருக்குது? சாரிபாத் விதவை பற்றி எழுதியிருக்குது. சாக கொடுத்த பிள்ளையை உயிரோடு அவள் பார்க்குறான். அதே மாதிரி நிறைய பேரை தேவன் உயிரோடு கூட எழுக்கிறதை பார்க்க. அப்போ நமக்கு என்று எதை குறித்து பண்ணுவோம்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, கிங்டத்தை குறித்து நாம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம மேலே, அதனால தான் ஜெரமியா அப்படி 5 சொல்லுது, என்ன சொல்லுது, நான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபயம் ஆக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறதே உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. டெஸ்ட்ராய்டு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அவனை தேவன் தள்ளி விடுவார், அவனை தேவன் மறந்து விடுவார், அவனை பார்க்கவே மாட்டார். அப்போ ஆண்டவரை பார்க்கிற முகங்கள் தேவனையே பார்க்க வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரை பார்க்கிற முகம் அவரையே பார்க்கும். ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து நான் மனுஷன் மேலே ஒரு நாள் நம்பிக்கை வைக்க மாட்டேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுல பவுல் சொல்றான் 4:17, கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் சொல்லுவீங்க, அல்ல, எனக்கு சமைக்கிற திட்டத்தை வைத்திருக்கிறார், வீடு கூட்டுகிற திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீ வீடை கூட்டு, நான் ஆலயத்தை கூட்டுறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என்ன வச்சிருக்காரு? ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ தேவ திட்டத்தில் நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, அடுத்த பாயிண்ட், மூணாவது பாயிண்ட், எகாசியல் அண்ட் ஜோசபாத். எகாசியல் அண்ட் ஜோசபாத். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஆண்டவர் எகாசியலையும் ஜோசபாத்தையும் 2 பேர் இந்த ஒரே ஒரு வசனம் 14ஆம் வசனம் மட்டும் வாசிக்குமா? இப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எபேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியல் என்னும் ஆசாப்பின், நல்லா கவனிச்சு பாருங்க, மத்தனியாவின் குமாரனாகிய சபையின் நடுவில் இருக்கிற ஆண்டவர் சபையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, தேவனுடைய பிள்ளையார்களோ, உங்க பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபையின் நடுவில் இருக்கிற எத்தனையாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனாகிய பெனாயாவின் பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படின்னு அர்த்தம்? அத்தனை ஜெனரேஷன் கடவுளோடு கூட இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க அப்பா, தாத்தா, முப்பாட்டம் எல்லாம் இருந்திருக்காங்க. அவர்கள் சபையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் அதுமாதிரி இருக்காங்க. முன்னாடி வந்த ஆளுங்க, அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க அப்பா நம்ம சர்ச்சில் முதல்ல உட்காந்து 3ஆவது சர்வீஸில் ஃபஸ்ட்டு அவர் தான் உட்காந்துருப்பார். கரெக்டாக உட்காந்துருப்பார் 3ஆவது சர்வீஸில். அப்புறம் பார்த்தோன்னா அவர் அட்டன் பண்ணுறாங்க, அவருடைய பிள்ளைங்க அட்டன் பண்ணுது. 3 ஜென்ரேஷன் இருக்குது போல். அப்போ ஆண்டவர் எழுதும்பொழுது பேரை எழுதி, செல்வின்னு பேரை எழுதி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேர் எழுதி, இவங்க பேர் எழுதி, அவங்க பிள்ளைங்க பேர் எழுதுவார். அடுத்தது என்ன பண்ணுவார்? அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகி வரும்போது அந்த பிள்ளைங்க பேர் எழுதுவார். இப்படி ஆண்டவர் 3-4 ஜெனரேஷன் நம்முடைய சந்ததியுடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். அப்படி வைராக்கியம் உங்களுக்காக மாற வேண்டும். ஹல்லேலூயா. வந்தேன், தின்னேன், செத்துட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதில் சொல்லுங்க, இன்றையிலிருந்து ஆண்டவர் என்ன அபிஷேகம் நிறைந்த பிள்ளையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தேசத்தை குறித்த பாரம் நிறைந்த பிள்ளையாய் மாற்றார். ஹல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறங்க 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அடுத்துறான். அப்போ நமக்கு தெரியும், ஃபுல் ஸ்டோரி தெரியும், நிறைய காரியங்கள் அங்கே இருக்குது. இந்த ஒரு மனுஷன் ஆண்டோட வல்லமை இறங்கி அவன் சொல்கிறான், போயிட்டு அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் தேவன் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் என்ன பண்ணாங்க? நீங்கள் போங்க தேவன். அப்போ அங்கே போகும்போது எல்லாம் நமக்கு தெரியும் ஸ்டோரி, நிறைய படிக்கணும், அது படித்து தான் உங்களுக்கு நம்ம புரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்போது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அப்படியே யுத்தத்தை தலைக்கீழாக மாற்றிடுறார். அங்கே மழையை வரவழைச்சி அங்கே என்ன பண்ணுறாரு? அந்த ரதத்தை சிக்க வைக்கிறாரு. அங்கே 1,00,000 தேவதூதன் அனுப்பிச்சு அவனை மடங்கு அடிக்கிறாரு. எதுவாவது சம்மந்தம் இருக்குதா பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாரு? ஒருத்தனை சண்டை போட்டுக்கிறான். அவன் நினச்சி பார்த்துருப்பானா சண்டைக்கு போகிற ஆள், அவன் கூட அந்த ஹோலி ஸ்பிரிட்டில் பவர், அவன் பரிசுத்த அவன் மேலே இறங்க முடிந்து ஹோலி ஸ்பிரிட் போய் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை மடங்கடிச்ச உடனே அவனுங்க ஒருத்தன் சண்டை போட ஆரம்பித்தான். பாண்டி வர்றதுக்குள்ளே எல்லாம் செத்து பணமாக கிடக்கிறான் பாருங்க. பணமாக கிடந்துட்டு வரும்பொழுதெல்லாம் நிறைய நகை போட்டு வந்திருக்கிறான் பொழுது. வீட்டில் இருக்க அவன் ஒய்ஃபுட்டெலாம் கேட்டு வந்திருப்பான் பொழுது. எல்லாத்தையும் அவன் உரிந்து போட்ட ஆபரணங்கள் கொள்ளை அடிக்கிறான். எப்போவுமே உங்களுக்கு போராட்டம் வந்துச்சுன்னா, அவமானம் வந்துச்சுன்னா, கர்த்தர் ஒரு கொள்ளையை வச்சிருக்கிறார். அதில் கொள்ளைன்னு பின்னாடி சைடு இல்லை, அப்படின்னா பொக்கிஷத்தை ஆசீர்வாதத்தை தேவனை வச்சிருக்கிறார். நானும் அடிக்கடி அதை யோசிப்பேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய உபத்திரத்தை கூட, இப்போ 5 வருஷம் உபத்திரம், ஒரு பெரிய கொள்ளை வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அப்படியே கோடியாக கொட்டுன்னு ஒன்று வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. தேவன் செய்வார். எத்தனையோ முறை கர்த்தர் செய்வார். நம்ம கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அம்மா நேற்று என்கிட்ட சொன்னாங்க, சொன்னாங்க, பாஸ்டர் நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடு கர்த்தர் கொடுத்தாரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் கர்த்தர் கவலைப்படாதம்மா, இன்னும் நிறைய வீட்டை கர்த்தர் கொடுத்துட்ருக்கா, இன்னும் நிறைய வீட்டை நுங்கம்பாக்கத்தில் கர்த்தர் கொடுப்பாருமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை ஒவ்வொருவருக்காக சொந்த வீடு கிடைக்க முடியாய் நான் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன், அபயம் எடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்புறம் மழை வந்துச்சு, நான் சர்ச்சைக்கு வரல அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கும் போது இன்னும் வைராக்கியமாக
இருக்க வேண்டும். சரி, ரகசியம்லாம் என்ன அவனு பார்த்தீங்கன்னா காட் சீஸ்ன்னு அர்த்தம். அவனுடைய அர்த்தத்துக்கு பேர் என்ன? ரகசியம் என்ன அர்த்தம்? காட் சீஸ், தேவன் என்னை கவனிக்கின்றார். இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லும்பொழுது கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் அங்கே இறங்கி வருகிறத பார்க்க முடிகிறது. பரிசுத்தாவுடைய வல்லமையான அபிஷேகத்தை தேவன் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. கடைசியில் என்ன பண்ணுறான்? இவனுடைய வாழ்க்கை பார்க்கும்பொழுது இந்த யோசபாத் அவ்வளோ வல்லமையாக இருந்தவன் கடைசியில் என்ன பண்ணுறான் பாருங்க. மரேசா ஊரானானிய தோதாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீ அகசியாவோட கூடிக்கொண்டபடி அகசியாவோட கூடிக்கொண்டு பாப்பா ஒரு மேன்மை வந்த உடனே நம்ம ஆண்டவர் நமக்கு பெரிய நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறி போகுது. அப்போ இருக்க விசுவாசி இப்போ இல்லை. இப்போ பெரிய ஆள் கார் வச்சுக்கூட தான் இப்போ என்னுடைய சவகாசம். அதில் மோட்டார் சைக்கிள் வச்சு கூட என்னுடைய சவகாசம் இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப் மாறி போகுது. ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருந்த யோசபாத் கடைசி நாட்கள் என்ன பண்ணுறான்? அவனுடைய முடிவு மிக முக்கியம். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? அகசியாவோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறான். இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஷிப்பு கட்டுறாங்க தர்ஷீஸுக்கு போகிறதுக்கு. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? போகிற வழியில் இந்த ஷிப்பு உடஞ்சி போகுது. ஹல்லேலூயா. அப்போது உங்களை தேவன் உயர்த்தும் பொழுது ஆகாத சவகாசங்களை விட்டுவிட வேண்டும். கர்த்தர் யார், அது ஏழையோ பணக்காரனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ இப்போ இல்லை. ஆண்டவர் யார் உங்களை ஆவியோடு ஒத்து போகிறவர்களோடு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மேம்படுத்திங்க. மற்றவங்களை பற்றி கவலைப்படவே படாது. அதில் மூவ் வித் த மூவர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்தேன். செயல்படுகிறோடு செயல்படு. ஹல்லேலூயா. மூவ் வித் த மூவர்ட்ஸ். உனக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான நண்பர்களை கர்த்தர் நீ பெற்றுக்கொள். கர்த்தர் 4வது காரியம் அசரியா அண்ட் ஆசா. இது ரொம்ப அருமையான காரியம். இங்கே பார்க்கும் பொழுது ஆசா மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குது. 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் எதிர்கொண்டு போய் சொல்கிறான், யூதா பெஞ்சமின் கோத்திரங்களை சகல மனுஷை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவரை தேடினார், உங்களுக்கு தெரிப்படுவார். அவர் விட்டீர்களால் அவர் உங்களை விட்டு விடுவார். வைராக்கியத்தோடு அவன் சொல்லுகின்றான். அங்கே மெய்யான தேவன் இல்லை என்று வாசிக்கின்றோம். உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை. அப்போ தேசமே ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுகிறது. விலகி போட உடனே ஆசாரியன் இல்லை, வேறு யாரும் இல்லை, மெய்யான தேவன் இல்லை, தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவன் தேவனை தேட சொல்லும் பொழுது ஆசா ராஜா தொடப்படுகின்றான். தொடப்பட்டு ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துகின்றான். பிறகு என்ன செய்கின்றான்? அவன் கர்த்தரை தேடாத தேவனை அவன் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு சட்டத்தை அவன் போடுகின்றான். 3வது காரியம் அவன் என்ன செய்கின்றான்? அங்கே அந்த தேசத்தையே மாற்றி விடுகின்றான். ஹல்லேலூயா. அதுபோல் ஒரு சீர்திருத்தத்தை தேசத்தில் கொண்டு வருகின்றான். அப்போது ஆண்டவர் தேவன் உங்களை அப்படிப்பட்ட அநேகரை மாற்றுகிற ஒரு வல்லமை கர்த்தர் உங்கள் மேலே வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன செய்கிறான்? தேசத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரான். அப்போ முன்னாடி நடந்த ஒரு அற்புதம் இங்கே பார்த்தா தேசமே சீர்திருத்தப்படுகிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. இப்போ கடைசி வரையிலும் கர்த்தரோடு தங்கியிருந்து தேவ திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கின்றார். 4 பேரை குறித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசினார். ஒன்று பார்த்தீங்கன்னா தெபோரா அண்ட் பாராக். இவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்நிய சேனைகளை முறியடிக்கின்றார். 2வது பார்க்குறோம் அருமையான ஏசையா, பிறகு எசேக்கியேல். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்நிய சேனைகளை முறியடிக்கின்றார் வேறு விதங்களில். 3வது பார்க்கின்றோம் யார்? யகாசியேலும் பிறகு ஜோசபாத். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் எதிராக சேனைகளை முறியடிக்கிறார். 4வது பார்க்குறோம் ஒரு ரெஃபர்மேஷனை கர்த்தர் அருமையான சகரியாவுக்கும் ஆசாவும் கொடுத்து தேவன் தேசத்தில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். 4 பேர் 4 விதமான காரியங்களை தேவன் அவர்கள் மூலம் செயல்படுத்துகிறார். ஆக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கவர்மெண்ட்டு தேசத்தை குறித்த இந்த 4 தீர்க்க தரிசனம் தேசத்தை குறித்த ஒரு பாரம் இருந்துச்சு. தேவனுடைய சபைக்கு என்ன பண்ண வேண்டும்? தேசத்தை குறித்த பாரம் இருக்க வேண்டும். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். விசுவாசிகள் பெரிய திட்டங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.